தூத்துக்குடி திரேஷ்புரம் கடற்கரையில் இருந்து சங்கு குளிக்க சென்ற மீனவர் ஒருவர் நடுக்கடலில் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி கடல் பகுதியில் பண்டைய காலம் தொட்டு முத்து குளித்தலும் சங்கு குளித்தலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் தூத்துக்குடி முத்து நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் இப்பகுதியில் சங்கு குளிப்போர் டர்பினெல்லா ஃபைரம் எனப்படும் பால் சங்கை குறிவைத்து கடலுக்குள் செல்கின்றனர். இவ்வகை சங்குகள் இந்து மற்றும் புத்த மதத்தில் புனிதத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. சங்கு குளிப்போர் பால் சங்குகளை உயிரோடு கடலுக்கு அடியில் இருந்து எடுத்து வருவர். அதன் சதையை உணவுக்கு பயன்படுத்தி கொண்டு சங்கை விற்பனை செய்வர். தற்போது உயிருள்ள சங்குகளை மீனவர்கள் குறிவைப்பதில்லை. கடலுக்கு அடியில் சேற்றில் புதைந்து கிடக்கும் இறந்த சங்குகள் தான் மீனவர்களின் தற்போதைய குறியாக உள்ளது. இறந்த சங்குகளை பாலிஷ் செய்வது எளிது என்பதால் வியாபாரிகளும் இவற்றைத்தான் விரும்புகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி திரேஷ்புரம் பகுதியைச் சேர்ந்த முகமது மைதீன் என்பவருக்கு சொந்தமான படகில் மேட்டுப்பட்டி பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த தாமஸ் மகன் பிரதிஷ்டன் உட்பட 9 பேர் சங்கு குளிக்க கடலுக்கு சென்றனர். இவர்கள் 12 நாட்டில்கள் மைல் தொலைவில் சங்கு குளித்துக் கொண்டிருந்த போது பிரதிஷ்டனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு கடலுக்கு அடியிலேயே உயிரிழந்துள்ளார். நீண்ட நேரமாகியும் பிரதிஷ்டன் மேலே வராததால் சந்தேகமடைந்த சக மீனவர்கள் கடலில் மூழ்கி சென்று பார்த்தபோது பிரதிஷ்டன் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த போலீசார் பிரதிஷ்டன் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த பிரதிஷ்டனுக்கு மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.